வைதீக சமயம், இந்து சமயம் இதற்கு உண்டான ஒரு வேறுபாடு. தொடக்கத்தில் அது வைதீக சமயம் என்று சொல்லுவது பிழையானது. வைதீகம் என்பது வேதங்களை அடிப்படையாக கொண்ட வழிபாடு. 4 வேதங்கள், ரிக்கு, யசூர், சாமம், அதர்வணம், 4 வேதங்களை சொல்லுகின்றார்கள். இது தொடக்கத்தில் ஒரே ஒரு வேதம்தான். வேதம் ஏகம் ஒரே வேதம்தான். அது ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக் என்பதற்கு செய்யுள் என்பது பொருள். செய்யுள் நடையில் அது அமைந்ததனால அதுக்கு பேர் ரிக் என்பதாக அதற்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. அதுக்கு பின்னால் அந்த ரிக்வேதத்தில் உள்ள சில மந்திரங்களை அவர்கள் பிரித்து அது யாகம் செய்வதற்காக பயன்படுத்தினார்கள். பலி கொடுக்கின்ற போது, அந்த பலி செலுத்துகின்ற போது, அந்த பலி செலுத்துகின்ற அந்த நேரத்தில் ஓதப்படுகின்ற சில மந்திரங்கள், அவைகளையெல்லாம் அந்த ரிக்வேதத்தில் இருந்து பொறுக்கி எடுத்து யசூர் அப்படின்னு சொன்னாங்க, யாக மந்திரங்கள். 3வது பார்க்கிற போது அந்த ரிக்வேதத்திலேயே சில மந்திரங்கள் இசையோடு பாடக்கூடியதாக அமைந்திருந்தன. அப்போ இசையோடு பாடக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் தனியாக பொறுக்கி அதை சேர்த்து அதுக்குன்னு ஒரு பெயர் கொடுத்தா சாமவேதம். அப்போ ரிக்கு, யசூர், சாமம், இந்த 3ம் தான். இந்த 3க்கும் அவர்கள் கொடுத்த பெயர் என்னன்னு கேட்டால் வேத திரையி. திரையினா 3ன்னு அர்த்தம், 3. வேதத்ரயி அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பிரஸ்தானத்ரயி அப்படின்னு இன்னொன்று இருக்கிறது, அது வேதாந்தம். உபநிடதங்கள், 2வது பிரம்மசூத்திரம், 3வது பகவத்கீதை. இந்த 3க்கும் பேர் பிரஸ்தானத்ரயி. பிரஸ்தானத்ரயி, பிரஸ்தானமானது த பிரைமரி புக்ஸ் அப்படின்னு பொருள். இப்போ வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்றதற்கு மூலமாக உள்ள பகுதிகள் திரையே. இந்த மாதிரி ஒரு பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இவங்க ஏற்கனவே வைத்திருந்த அந்த வேதங்களை அதை வேத திரையி என்பதாக மாற்றினார்கள். அப்புறம் 4வது ஒரு வேதம், அது சாவிப்பு மந்திரங்கள், செய்வினை, அந்த மாதிரி உள்ள அது பகுதி அதர்வண வேதம். இது ஒரு பெரிய இந்தியாவில் உள்ள பெரிய அறிஞர் பெருமக்களிடத்திலே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. சமயவாதிகளிடத்திலையும் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த 4வது வேதத்தையும் இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் அதெல்லாம் கூடாது, இது எல்லாமே சாவிப்பு மந்திரம் மற்றதெல்லாம் இருக்கிறது, இது வேதமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ அவங்க என்ன செய்துட்டாங்க, இது அதர்வண வேதம் என்பதாக 4வது ஒரு வேதத்தையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். இன்னொரு பகுதியை நாம் பார்க்கின்ற போது மகாபாரதம், அதை 5வது வேதம் என்பதாக சொல்லுகின்றவர்கள் உண்டு. அது புராணமே தவிர அது வேதம் கிடையாது. இப்போது இந்த வேதம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லா, வேத மொழியா, தமிழ் சொல்லா? இதை நாம் பார்த்தோம்னா இது வித்து என்கின்ற தமிழ் சொல்லிலிருந்து வேதம் என்பதாக வந்தது. இதுதான் என்னுடைய ஆய்வின்படி எனக்கு கிடைத்திருக்கின்ற பதில். வித்து என்பது விதை, முளைப்பது. அப்போது வித்து எல்லாவற்றுக்கும் வித்தாக இருப்பது, மூலமாக இருப்பது என்பது அதனுடைய பொருள். அப்போது எல்லா ஞானத்திற்கும் அடிப்படையாக உள்ளது வித்து. இப்போ வித்தை என்பது தமிழில் அதுக்கு கல்வி என்றே பொருள். இது வித்தை, வேதம் அப்படின்னு சொல்கிறது இது தமிழில் இருந்து வந்தது. இதை ஆரியருடைய வேதம் என்பதாக நாம் சொல்லணும். சரியாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் இது ஆரியருடைய வேதம். தமிழ் வேதம் வேறு, ஆரிய வேதம் வேறு. இப்போ வேதம் தமிழ் செய்த மாறன். 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருடைய பாடல்களை எல்லாம் நாம் பார்த்து தொகுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திருவாய்மொழி, அது தமிழர் வேதம், திராவிட வேதம் என்பதாகவே அதற்கு பேர். இன்னொரு பகுதியில் சொல்லுவாங்க திருக்குறளை அது தமிழருடைய வேதம் என்பதாக. பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்களுடைய இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன்.
அவர்களோடு எனக்கு நெருங்கிய பழக்கம் ஒரு சில காலங்கள் எனக்கு இருந்தது. அப்பொழுது அவருடைய வீட்டிற்கு போன போது அவருடைய வீட்டிற்கு முன்னால் முகப்பில் திருக்குறள் நம் மறை அப்படின்னு ஒரு அழகான ஒரு வாசகத்தை அவருடைய வீட்டு வாசலில் பார்க்கலாம். அப்போது இந்த வேதம் என்கின்ற அந்த சொல்ல அல்லது அந்த பெயரை ஆரியர்களே கொடுத்தார்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதை கொடுத்தவர் வேத வியாசர். வியாசர் என்பவர் அது கிருஷ்ண துவைப்பாயனர் அப்படின்னு அவருக்கு பேர். கிருஷ்ண துவைப்பாயனர், கிருஷ்ணன்னா கருப்பன்னு அர்த்தம். துவைப்பாயனர் அப்படின்னு சொன்னால் ஒரு தீவில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது அவருக்கு அதற்கு பொருள். அவர் தான் இந்த வாய்மொழியாக இருந்த இந்த இலக்கியங்கள் ஆரியருடைய அந்த பாடல்களை வேத பாடல்கள் என்று இன்றைக்கு சொல்லுகின்றத, வேதம் என்பது அந்த காலத்தில் அவர்கள் அறியாத ஒரு பகுதி. அதை யார் கொடுக்கிறா? வியாசர் தான் அதுக்கு அந்த பெயரை அவர் கொடுக்கிறார். வியாசர் என்பது ஒரு தனி ஆளை குறிக்காது. இட் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் தாட். ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்லுவது ஒரு கருத்து முறை மரபு. நான் அப்படித்தான் தமிழ் படுத்தி இருக்கிறேன். ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்லுவது ஒரு கருத்து முறை மரபு. மரபு என்று சொல்லுகின்ற போது முன்னால் சொன்ன ஒன்றை பின்னால் வருகின்ற சந்ததியார் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அதை அந்த சந்ததியார் பின்பற்றி வருகின்ற போது தொடக்கத்தில் இருந்த ஒன்று அது மரபாக மாறிவிடுகின்றது. அதுபோல வியாசர் என்பது ஒரு மரபு. அவருக்கு நிறைய மாணாக்கர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய உதவியினால் இந்த வாய்மொழியாக வெளிநாட்டிலே இருந்து இந்த நாட்டிற்குள்ளாக புகுந்த இந்த ஆரியர்கள் அவர்களிடத்தில் இந்த பாடல்கள் இருந்திருக்கின்றன. அந்த பாடல்கள் சில நேரத்தில் பலியிடுகின்ற போது அந்த பாடல்களை பாடியிருக்கலாம். அவர்களுடைய சமூக கூடுகைகளிலே அவர்கள் பாடியிருக்கலாம். சில விழாக்களாக அவர்கள் நாடோடிகளாக போகின்ற போது சில விழா எடுப்பது, திருமணம் நடைபெறுகிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போது அவர்கள் மகிழ்ச்சியாக கூத்தாடுவது, பாடுவது என்பதெல்லாம் அந்த பாடல்கள் எல்லாமே அவர்களிடத்தில் வாய்மொழியாகவே அது வந்தது. அதாவது இந்த ஓரல் டிரான்சாக்ஷன். முன்னால் இருந்த ஒரு சந்ததியார் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல்களை அவர்களுக்கு பின்னால் வருகின்றவர்கள் அதையே கற்று அதை பாடுகின்றார்கள். இந்த ரிக்வேதத்தில் மொத்தம் 10 பகுதிகள் உண்டு. பகுதிகளில் சம்ஹிதைகள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் நிறைய பேர் வேதம் அப்படின்னு சொன்னால் அது யாருமே எழுதாதது, அபௌருஷேயம். சமஸ்கிருதத்தில் அபௌருஷேயம் அப்படின்னு சொன்னால் யாராலும் செய்யப்படாதது அப்படின்னு பொருள். இப்போ யாராலுமே செய்யப்படாதது அப்படின்னு சொல்லுகின்ற போது நிறைய ரிஷிகள் பாடியிருக்கிறார்கள். அதை ரிஷிகளை தமிழில் மொழியாக்கம் செய்கின்ற போது இருடிகள் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. அவர்களுடைய பகுதிகளில் வருகின்ற போது அந்த அவர்களுடைய பெயர்களெல்லாம் அந்த பாடல்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த பாடலை இந்த இருடி எழுதினார். அப்போ அதுக்கு ஆதரவு இருந்திருக்காங்களா இல்லையா? அந்த வேத பாடல்களை எழுதிய ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்களா இல்லையா? இந்த தமிழர் மதம் என்பதாக ஒரு நூல் தேவநேய பாவாணர் அந்த ஆரியருடைய வேதங்களை பற்றி அவர் எழுதுகிறார். அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த நூலை படித்து பாருங்கள். அதில் தமிழ் சான்றோர்கள் பலர் எழுதியிருக்கின்ற பாடல்கள் கூட ஆரியருடைய வேதங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதனால் அது ஆரியருடைய வேதங்களில் உள்ளதில் எந்த விதத்திலும் முழுமையான முழுமுதல் கடவுள் என்கின்ற கோட்பாடு இல்லை. முழுமுதல் கோட்பாடு அப்படின்னு சொன்னால் என்னன்னா, கடவுள் தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. படைப்பாளனாகிய கடவுள் அதுக்கப்புறமா பின்னால் வருகின்ற போது அவர் தான் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றுகின்றார். அதற்கு அடுத்த நிலையில் இந்த உலகமானது மறுபடியும் அவருக்குள்ளாக அடங்கி விடுகிறது. அதை இவங்க அவர் அழிக்கிறார் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையோடு அந்த பகுதியை பார்க்க வேண்டும். கடவுள் அழிக்கிறாரா அப்படின்னு சொன்னால் அவர் தனக்குள்ளாக அடக்கி கொள்ளுகிறார் அப்படிங்கிறத பல சான்றோர்கள் பெரியவர்கள் நம்ம நாட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மூன்றையும் செய்யக்கூடிய ஒருவருக்கு பேர் தான் முழுமுதல் கடவுள். வேதங்களில் எந்த இடத்திலும் முழுமுதல் கடவுள் என்பவர் கிடையாது. எந்த இடத்துலையும் கிடையாது. நிறைய சிறு சிறு தெய்வங்கள் இருக்கின்றன. வாயு இருக்கிறது, பர்ஜன்யு இருக்கின்றது, உஷஸ் இருக்கின்றது, அக்னி இருக்கின்றது,
விஷ்ணு என்பது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற முழுமுதல் கடவுள் திருமாலை வழிபடுகின்றவர்கள் சொல்லுகின்றதில் விஷ்ணுன்னா சூரியன் அர்த்தம். இந்த மாதிரி பல சிறு சிறு தெய்வ வழுத்துக்கள் இருக்கின்றன. அதுதான் நாம் பார்க்கின்றோம். செத்து போனவங்களை அவங்க வந்து பித்ருனா அப்படின்னு சொல்கிறது. பிதரர்களை வழிபடுகின்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கிறது. ஆவிகளை வழிபடுகின்ற அந்த வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த மாதிரி பேய்களை வழிபடுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. நதி, இயற்கை, மரம், செடி கொடி, சூரியன், சந்திரன், இவை எல்லாமே படைப்புகள். மனித வணக்கம் அப்படின்னு சொன்னால் அவன் செத்து போகிறவன் எப்படி தெய்வமாக முடியும்? தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. ஆகையினால எந்த இடத்திலும் ஆரியருடைய வேதங்களில் முழுமுதல் கடவுள் என்கின்ற கொள்கையே கிடையாது. இது ஆரியருடைய பகுதி. இன்றைக்கி அவங்க பார்க்குற போது இது எல்லாமே வந்து ஆரியருடைய வேதங்களில் இருந்து தான் வந்தது, ஆரியருடைய வேதங்களில் இருந்து தான், இசையாக ஆரியருடைய வேதங்களில் இருந்து வந்தது, நாட்டியமாக ஆரியருடைய வேதங்களில் இருந்து வந்தது, ஓவியமாக ஆரியருடைய வேதங்களில் இருந்து வந்தது என்று பொய் சொல்லி கொண்டு திரிகிறார்கள். நன்கு கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள் ஆரிய பெருமக்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் ஓடுகின்ற அந்த இரத்தம் அது வந்து ஒரு நேர்மையான ஒரு செய்தியை புலப்படுத்துவதாக அது அமையவில்லை நான் பார்த்த அளவில். ஆகையினால ஆரியருடைய வேதங்களில் உள்ளது அது வழிபாடே தவிர அது சமயம் இல்லை. சமயம் என்பது ஒரு மனிதனுடைய மனத்தை சமைக்கக்கூடியது தான் சமயம். அப்போது இது தமிழருடைய சமயம், தமிழருடைய மதம் என்பது மதிக்கத்தக்கது மதம், மதிக்கத்தக்க கோட்பாடுகளை உடையது மதம். அப்படிப்பட்ட எந்த விதமான மதிக்கத்தக்க கோட்பாடுகளை உடையதாக வேதங்களை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு பின்னால் உள்ளதெல்லாம் நிறைய செய்திகளெல்லாம் அந்த இப்போ கணிதம் எல்லாம் வேதங்களில் இருந்து வந்தது. இதெல்லாம் வந்து பிற்காலத்திலே உள்ளவர்கள் கண்டுபிடித்ததை பின்னால் அதில் கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் அந்த வேத காலத்தில் உள்ளவை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதெல்லாம் கிடையாது. இதை பற்றி நிறைய அறிஞர் பெருமக்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த வேதம், ஆரியருடைய வேதம், அது சமயம் சார்ந்தது கிடையாது, அது வழிபாடு சார்ந்தது. வழிபாடு அப்படிங்கிறது வந்து வர்ஷிப்பு. இப்போ கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களில் செய்யப்படுகின்ற வர்ஷிப்பு அப்படிங்கிறது இல்லைங்க. வர்ஷிப் அப்படின்னு சொன்னால் போகிறான் ஒரு இடத்துல நடந்து, அந்த காலத்தில் இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் கிடையாது, நடந்து போகிறான் காட்டு வழியாக, ஒரு மரம் வருகிறது, அந்த மரத்தில் அவன் கொஞ்ச நேரம் உட்காரான், அப்படியே அயர்ந்து தூங்கி விடுகிறான். அது எந்திரிச்சு மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கும்பிடுறான். அந்த மரத்தை கும்பிடுற அந்த ஒரு வழிபாடு அது வந்து விடுகிறது. சில இடங்களில் காட்டில் இருக்கிற மரங்கள் இல்லை, நாட்டில் கிராமங்களில் இருக்கின்ற கோவில்களில் கூட அந்த மரத்தை சுற்றி சேலையை அல்லது வேறு ஒரு இதை கட்டி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது மர வழிபாடு. ஏன்னா நன்றியை அவன் தெரிவிக்கின்றான். இந்த மாதிரி பகுதிகளில் தான் வந்து வேதங்களில் இருக்கிறதே தவிர தமிழர் சமயத்தில் இருக்கின்ற சைவம், வைணவம் இவைதான் மதம் அல்லது சமயம். இதுக்கேன்னு வந்து முழுமுதல் கடவுள் உண்டு. முழுமுதல் கடவுள் என்பவர் யார் என்பதற்கு உண்டான இலக்கணம் உண்டு. இப்போ சைவ சமயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம், இப்படியெல்லாம் தனித்தனியாக இலக்கணங்களை அவர்கள் வந்து சேர்த்து எழுதி வைத்திருக்கின்றார்கள். கடவுள்னா யார், அவருடைய பண்பு என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் மக்களுக்கு என்ன செய்கிறார், மனிதனுக்கு அவருக்கு என்ன உறவு இருக்கிறது, இதெல்லாம் சொல்கிறது வந்து சமயம் சார்ந்தது. அதுக்கப்புறம் மனிதனுக்கு ஏற்படுகின்ற பாவம், இந்த பாவத்திலிருந்து கழுவுதல், மீட்பு, அப்புறம் மோட்சம், அப்புறம் நரகம், இப்படிப்பட்ட கோட்பாடுகள் எல்லாவற்றையுமே வரையறுத்து கொடுத்திருக்கிறது சைவம், வைணவம். அதனால் இது மதம், அது மதம் இல்லை, அது வழிபாடு. ஆகையினால ஆரியருடைய வேதங்கள் வேத வழிபாடு என்பதாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை வேத சமயம் என்பதாக நாம் சொல்லக்கூடாது. ஆங்கிலத்தில் கூட வேதிக் ரிலிஜன் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். இட்ஸ் நாட் அட் ஆல் அ ரிலிஜன், இட் இஸ் ஜஸ்ட் அ வர்ஷிப். சைவம், வைணவம் என்கின்ற முழுமுதல் கோட்பாடுகள் வருகின்ற போது அதை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ளாக அதை தன்மயமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வந்து இன்றைக்கு உள்ள நிலை.
மறுபடி சிவனுடைய வழிபாடு வேதங்களில் கிடையாது. திருமாலினுடைய வழிபாடு வேதங்களில் கிடையாது. முருகன் என்கின்ற பெயர் கிடையாது. பிள்ளையார் என்கின்ற பெயர் கிடையாது. சக்தி என்கின்ற பெயர் கிடையாது. இந்த பெயர்களெல்லாம் இல்லைங்கிற போது இதுதானே இன்றைக்கி இருக்கிற இந்து மதத்தினுடைய அடிப்படையான பல தன்மைகள் தெய்வத்தினுடைய பெயர்களாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த பெயர்கள் எல்லாமே இல்லை. அது எப்படி அது மதமாக இருக்க முடியும்? காஞ்சி பெரியவர் அந்த காலத்து சந்திரசேகரேந்திர சுவாமிகள், சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அவர் இருந்தபோது இந்த ஆங்கிலேயர்கள் வந்தார்களோ, நம்மையெல்லாம் இந்துக்கள் என்பதாக சொன்னார்களோ, நாம் பிழைத்தோமோ என்பதாக அவர் சொல்கிறாரு. சரிதானே? அப்போது இந்துக்கள்னு சொல்லி பிராமணர்கள் இந்துக்களே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் பிராமணர்கள் இந்துக்கள் இல்லை. அவர்கள் வைதீகர்கள். அதனால் இந்த நிலையிலிருந்து இதை நாம் ஒரு விழிப்புணர்வோடு நாம் பார்த்து அதை ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.